மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி புத்தம் புது கால நிகழ்ச்சியில் மாயச்சதுர பகுதியில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். சரிங்களா? இந்த மாயச்சதுர புதிருங்கிறது நான் கண்டுபிடிச்சது. இது பார்த்திங்கனாக்கா இது மாயச்சதுரம்ன்றது பார்த்திங்கன்னா நம்மளுடைய பண்டைய இந்திய முறையில் இருக்கக்கூடிய விஷயந்தான் இது. ஸோ இதில் நானும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி கொஞ்சம் கண்டுபிடிச்சிருக்கிறேன். இந்த மாயச்சதுர புதிர் பார்த்திங்கனாக்கா ஸோ பேஸ்ட் அப்பான் மாயச்சதுரம் தான், மேஜிக் ஸ்கொயர் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 8க்கு 8 மாயச்சதுரம் இது. ஸோ 8 × 8 எவ்வளோ? 64. ஸோ 1லேருந்து 64 வரைக்கும் எண்களை உபயோகிக்கிறோம். ஒரு தடவை உபயோகித்த எண் இன்னொரு தடவை உபயோகிக்க மாட்டோம். உதாரணத்துக்கு 63ன்ற எண் இங்கே வந்துருச்சு, இன்னொரு தடவை 63 வராது. 64ன்ற எண் இங்கே கொடுத்துட்டேன், இன்னொரு தடவை வராது. ஸோ இதே போல் தான் இது பார்த்தீங்கன்னாக்கா 1 2 3 4 5 6 எண்கள் நான் கொடுத்துட்டேன். 64 எண்கள் கண்டுபிடிக்கணும் நம்ம. அதில் 6 எண்கள் போச்சுன்னா 58 எண்கள் நீங்கள் கண்டுபிடிச்சா போதும். விதி என்ன? ஸோ இந்த 4 சேர்த்திங்கன்னா 130 வரும், இந்த 4 சேர்த்தா 130 வரும், இந்த 4 சேர்த்தா 130 வரும், இந்த 4 சேர்த்தா 130 வரும். சரிங்களா? அதே போல் ஒரே வண்ணத்தில் இருக்கக்கூடிய இந்த 4 எண்களை கூட்டினா 130 வரும். இந்த 4 130 வரும், இந்த 4 130 வரும், இந்த 4 130 வரும். சென்டர் 2/2 130 வரும். சரிங்களா? அப்படி தான் இந்த 4க்கு 4 மாயச்சதுரமும் இருக்கும், இந்த 4க்கு 4 மாயச்சதுரமும் இருக்கும், இந்த 4க்கு 4 மாயச்சதுரமும் இருக்கும், இந்த 4க்கு 4 மாயச்சதுரமும் இருக்கும். இது தவிர பார்த்தீங்கன்னாக்கா புள்ளியிட்ட கோடு இருக்குது. இங்கே ஒரு எண் கொடுத்துருக்கேன், 129 எண் கொடுத்துருக்கேன். என்ன அர்த்தம்னா இந்த 3 எண்களையும் கூட்டினா 129 வரும்னு அர்த்தம் இருக்குது. சரிங்களா? இங்கே வந்துட்டு புள்ளியிட்ட கோடுகள் கொடுத்துட்டு 86ன்ற எண் கொடுத்துருக்குறேன். என்ன அர்த்தம்னா இந்த 3த்தையும் கூட்டினா 86ன்ற கூட்டுத்தொகை கிடைக்கும். இதுதான் இதுக்கு அர்த்தம். சரிங்களா? இப்போ நம்ம இந்த மாயச்சதுர புதிரை தீர்வு காணுவோம். இந்த மாயச்சதுர புதிர் எங்கேருந்துலாம் ஆரம்பித்து எப்படி வேணால் போகலாம். இங்கேருந்து ஆரம்பித்து இப்படி 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 போகலாம், எப்படி வேணால் போகலாம். நம்ம இங்கேருந்து ஆரம்பித்து இப்படி 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 போகிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இப்போ வந்துட்டு இங்கே என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த 3 எண்களை கூட்டினா 129 வருது. சரிங்களா? 4 எண்களை கூட்டினா என்ன வரணும்? 130 வரணும். ஸோ இது என்ன வரும்? 130 - 129, இது 1. இது 1 வந்துச்சுன்னா இங்கே என்ன வரும்? இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தோட கூட்டுத்தொகை 47. இதில் 1 கண்டுபிடிச்சிட்டோம் 1ன்ட்டு. ரெண்டாவது என்னது? 47 - 1, இது 46. சரிங்களா? இது 46 வந்துருச்சு. அப்போ இங்கே என்ன வரும்? இதை கண்டுபிடிக்க முடியுமா? ஒரே வண்ணத்தில் இருக்கக்கூடிய 4 எண்களை கூட்டினா 130 வரணும் உங்களுக்கு. இந்த ரெண்டுத்தோட கூட்டுத்தொகை 47, இது ஒன்று 64. 64 + 7 எவ்வளோ? 64 + 47 எப்படி பிரிக்கலாம் நம்ம? 64 + 7 71, 71 + 40 10 10ஆக கூட்டுங்க. 81, 91, 101, 111. சரிங்களா? இந்த 3 சேர்த்திங்கன்னா 111 வருது. சரிங்களா? இந்த 4 சேர்த்தா 130 வரணும். சரிங்களா? இப்போ இது எவ்வளோ? இது 130 - 111, இது 19. சரிங்களா? இது 19 வந்துடுச்சு. அப்புறம் வேறு என்ன கண்டுபிடிக்கலாம் நம்ம? இதை கண்டுபிடிக்க முடியுமா? முடியும். சென்டர் 2/2 நமக்கு 130 கொடுக்கணும். சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா 49ன்ற கூட்டுத்தொகை கொடுக்குது. இது 64. சரிங்களா? ஸோ 64 + 49 எப்படி போடலாம்? 64 ஒன்று கடன் வாங்கி 49 கொடுத்துருங்க. அப்போ இது 63 ஆகிடும், இது 50 ஆகிடும். 63 + 50னாக்கா 113. இந்த 3 எண்களை கூட்டினா 113 வந்துடுது. இந்த 4 எண்களை கூட்டினா 130 வரணும். இது 130 - 113, இது 17. சரிங்களா? ஸோ இதை கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது இதை கண்டுபிடிக்க முடியுமா? முடியும். இந்த 4 எண்களை கூட்டினா 130 வரணும் உங்களுக்கு. இங்கே 46 + 64 எவ்வளோ? 64 + 6 70, 70 + 40 110, 110 + 17 127. இந்த 3 எண்களை கூட்டினா 127 வருது. இந்த 4 எண்களை கூட்டினா 130 வரணும். ஸோ 130 - 127, இது 3. சரிங்களா? இது 3 வந்துச்சுன்னா இங்கே என்ன வரும்? இதை 2 விதமாக போடலாம். இந்த 3த்தையும் சேர்த்தா 138 அப்படியும் போடலாம். இதை கூட்டினா 130 அப்படியும் போடலாம். ஸோ 17 + 3 எவ்வளோ? 20. இது 3 சேர்த்தா 38, 38 - 20 எவ்வளோ? இது 18. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இதை சால்வ் பண்ணலாம். அதுக்கடுத்தது இதை சால்வ் பண்ண முடியுமா? முடியும். இந்த 4 சேர்த்தா 130 வரணும் உங்களுக்கு. இந்த 2 சேர்த்தா 47, இது 63. 63 + 7 எவ்வளோ? 70.
70 + 40 110. இது 3 செத்தா 110, இது 4 செத்தா 130, இது 130 - 110, இது 20. சரிங்களா? இது 20 வந்துடுச்சு. அதுக்கடுத்தது வேற என்ன நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ இது கண்டுபிடிக்கலாம். பட் இப்போது வெளியிலேருந்து தான் உள்ளே நமக்கு இப்போ இது வந்தாகணும், ஹிண்ட் வந்தாகணும். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த 3 செத்தா 84, இது ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம், 20 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது 20 கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம இதை. ஸோ இதிலேருந்து இந்த ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஹிண்ட் உள்ளே கிடைக்கல. சரிங்களா? ஹிண்ட் நமக்கு வெளில இருந்தால் உள்ளே வந்தாகணும். அதை பற்றி நம்ம அடுத்து வரக்கூடிய பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.